திருவான்மையூர் ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் நடிகரும் தமிழக வெற்றிக்கழக கட்சியின் தலைவருமான விஜய் நடத்தும் மாணவர்களுக்கான பாராட்டு விழா இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நேரலையில் செய்தியாளர் தாமரைக்கனி வழங்குவதை கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கனி, தற்போது அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சாரா. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள், அதாவது 234 தொகுதிகளிலும் முதல் 3 இடம் பெற்ற மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் சான்றிதழ் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி 2ஆம் கட்டமாக இன்றைய தினம் திருவான்மையில் இருக்கக்கூடிய அந்த ராகவேந்திரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே கடந்த மாதம் 28ஆம் தேதி முதற்கட்டமாக ஒரு 21 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 802 மாணவ மாணவிகளுக்கு இந்த விஜய் கல்வித்தொகை, அதாவது 5000 ரூபாய் தொகையும் அதுபோல சான்றிதழும் நேரடியாகவே தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் மாணவர்கள் நேரடியாக சந்தித்து வழங்கினார். அதை பொறுத்து 2ஆம் கட்ட இந்த கல்வி விருது வழங்கும் விழாவானது இன்றைய தினம் திருவான்மையில் கூடிய அந்த கன்வென்ஷன் சென்டரில் நடைபெறுகிறது. விஜயை பொறுத்தவரை இன்று காலை 6 மணி அளவிலேயே நேரடியாக அந்த திருமண மண்டபத்திற்கு வருகை புரிந்து தற்போது ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சி தொடங்க இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக இந்த 2ஆம் கட்ட விருது வழங்கும் விழாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 19 மாவட்டம், சென்னை, செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, கடலூர், புதுவை, காரைக்கால் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் முதல் 3 இடம் பிடித்த மாணவர்கள் நேரடியாக இன்றைய தினம் இந்த கல்வி விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு நேரடியாக விஜய் அவர்கள் கையில் இந்த விருது ஊக்கத்தொகையும் இந்த சான்றிதழையும் வழங்கியிருக்கிறார். குறிப்பாக நம்ம இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அனைத்து மாணவர்களுமே தனது பெற்றோர்களுடன் இந்த விழாவில் கிட்டத்தட்ட 740 மாணவர்கள், அதுபோல் பெற்றோர்கள் உட்பட கிட்டத்தட்ட ஒரு 3500 பேர் கலந்து கொள்வார்கள் என ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது மாணவர்கள் அந்த கல்வி விழாவில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியின் அரங்கிற்கு செல்லக்கூடிய அந்த காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதாவது வரக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகள் பெற்றோர்களுக்குமே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் அந்த சிற்றுண்டி வழங்கக்கூடிய அந்த காட்சி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த சிற்றுண்டியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை போலவே இந்த முறையும் அந்த பையில் ஒரு தண்ணி பாட்டில், அதுபோல் ஒரு பிஸ்கட் உள்ளிட்டவை அந்த வழங்கப்பட்டு அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக கடந்த முறை 9:40 மணி அளவில் இந்த நிகழ்ச்சி தொடங்கியிருந்தது. ஏனென்றால் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது 9:30 மணிக்கு திட்டமிடப்பட்டிருந்தது. கடந்த முறை மாணவர்கள் வருவதற்கான கொஞ்சம் நேரம் கடந்த சூழ்நிலையில் 10 மணி அளவில் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் மாணவர்களிடையே உரையாற்றினார். அதுபோல இந்த முறையும் சரியாக 9:30 மணி அளவில் மாணவர்கள் அனைவரும் உள்ளே சென்ற பிறகு நடிகர் விஜய் நேரடியாக இந்த அரங்கிற்கு நம்ம நிற்கக்கூடிய இந்த வழியாகவே அரங்கிற்கு சென்று மாணவர்களிடையே உரையாற்றிய பிறகு இந்த கல்வி வழங்கும் விழா, அதாவது ஊக்கத்தொகையும் சான்றிதழும் வழங்க இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்குமே கடந்த முறை எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் நிகழ்ச்சி நடத்தப்பட்டதோ அதே போல் இந்த முறையும் நகர்த்தப்படுகிறது. ஏற்கனவே காலையில் இங்கே வந்திருக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்களுக்கு காலை உணவாக பொங்கல் வழங்கப்பட்டிருந்தது. அதுபோல் இந்த முறை மதிய உணவாக அருண்சுவை கொண்ட சாப்பாடு, அது சைவ சாப்பாடானது இந்த முறை இவர்கள் அனைவருக்குமே வழங்கப்பட்டு இன்றைய தினம் நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. கடந்த முறை 802 பேர் மாணவர்கள் கலந்துக்கிட்டதால் கொஞ்சம் நேரம் அதிகமான செலவாக ஏற்பட்டது. ஏன்னா திட்டமிடப்பட்டது 8 மணி நேரமாக இருந்தாலுமே முடிக்கப்பட்டதுன்றதால் ஒரு 14 மணி நேரமாக அந்த மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய நிகழ்ச்சி ஏற்பட்டது. இந்த முறை 740 மாணவர்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த நிகழ்ச்சி விரைவில் முடிக்க தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. சாரா. தாமரைக்கனி, இன்றைய நிகழ்ச்சியில் விஜய் எது குறித்து உரையாற்றுவார் என்ற தகவல் ஏதேனும் வெளியாகி இருக்கிறதா? இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிரல் என்ன? நிச்சயமாக கடந்த முறை, அதாவது 28ஆம் தேதி நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் மத்தியில் கொஞ்சம் அரசியலும் சார்ந்த ஒரு பேச்சினை நடிகர் விஜய் பேசினார். குறிப்பாக விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தக்கூடிய அந்த இயக்கத்தை அதாவது ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்த பிறகு நடைபெறக்கூடிய ஒரு முதல் நிகழ்ச்சியாக தான் 28ஆம் தேதி நடைபெற்றது. அன்றைய தினமே மாணவர்கள் மத்தியில் புதிய தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும், ஒரு நல்ல தலைவர்கள் இங்கே வரணும், படித்தவங்க தலைவராகணுன்ற ஏராளமான அந்த ஒரு கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அதுபோல் இன்றைய தினமும் ஒரு அரசியல் நோக்கத்துடன் பேசுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருப்பதாக ஏற்படுகிறது. குறிப்பாக இன்றைய தினம் ஒரு புதிய அறிவிப்பு, அதாவது கட்சி தொடர்பாக, ஏன்னா கட்சியாக பதிவு செய்த பிறகு கட்சி நிகழ்ச்சியாக இதுவரை எதுவும் நடைபெறாத காரணத்தினால் அது தொடர்பாக ஒரு அறிவிப்பு வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் கட்சி பதிவு செய்த பிறகு இதுவரைக்கும் ஒரு அரசியல் நிகழ்ச்சி எதுவுமே நடைபெறவில்லை. ஒரு கல்வி நிகழ்ச்சியாக அந்த மாணவர்களுக்கு மத்தியில் இன்றைக்கி இந்த ஊக்கத்தொகையும் சான்றிதழ் வழங்க இருக்கிறார். ஒரு மாநாடு நடத்துவதற்கான ஒரு அறிவிப்பு கூட இந்த இன்றைய நிகழ்ச்சியில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சாரா.